பிரைஸ் லார்ட் கிட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் வந்தாச்சு. ஜாலி 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 தான். இன்னைக்கு ஃப்ரைடே தானே? ஆமா, ஃப்ரைடே தான். நாளைக்கு உங்களுக்குலாம் ஸ்கூலா லீவா? சொல்லுங்க பார்க்கலாம். லீவா? ஸ்கூலா? சரி, ஓகே ஓகே. வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடுனீங்களா? ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சா? டீ குடிச்சாச்சா? இப்ப படிக்க உட்காந்துட்டீங்களா? பைபிள் ரீட் பண்ணுவோமா? நேத்து நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லி கொடுத்தேன். நீங்க ஏசப்பா கிட்ட இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொன்னேன். யாராவது இந்த கொஸ்டின் கேட்டீங்களா ஏசப்பா கிட்ட? என்ன கேள்வி? ஏசப்பா, எனக்கு எப்போ சாக்லேட் வாங்கி தருவீங்க? அப்படியா கேட்க சொன்னேன். இல்ல இல்ல. வேற? ஏசப்பா, நீங்க என்ன படைச்சதுக்காக சந்தோஷப்படுறீங்களா? இல்ல வருத்தப்படுறீங்களா? ஏன்னா, நம்ம நேத்து வாசிச்சதுல கர்த்தர் மனுஷனை படைச்சதுக்காக மனசு வருத்தப்பட்டாங்கன்னு இருக்கு. அதை நம்ம வாசிச்சோம்ல. அதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏசப்பா, என்ன படைச்சதுக்காக நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? மன வருத்தப்படுறீங்களா? அப்படின்னு உங்களை கேட்க சொன்னேன்ல. நீங்க கேட்டீங்களா? கேட்கலையா? சரி, இன்னைக்கு திரும்ப கேளுங்க. ஓகேவா? இன்னைக்கு திரும்ப வாசிக்கலாமா? நேத்து என்ன வாசிச்சோம்? 6வது அதிகாரம் 4ல இருந்து 13 வரை வாசிச்சோம். இன்னைக்கு நம்ம 6வது அதிகாரம் முடிக்க போறோம். அப்படியே 7க்கும் சேர்த்து ஜம்ப் பண்ண போறோம். இன்னைக்கு என்ன வாசிக்க போறோம்னா 6ஆம் அதிகாரம் 14ல இருந்து 7வது அதிகாரம் ஒரு வசனம், வசனம் வரைக்கும் நம்ம ரீட் பண்ண போறோம். ரீட் பண்ணலாமா? நான் ரெடி 1 2 3 சொல்லவா? ரெடி 1 2 3. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14லிருந்து ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம் வரை. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்ப்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவுது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமேன். நீங்க இதை வாசிச்சீங்களா? 6வது அதிகாரத்துல கடைசி வசனம், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பேழை பேழை அப்படின்னா நீங்க எல்லாருமே நோவா தாத்தா கதை கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? நோவா தாத்தா என்ன பண்ணாரு? பெரிய 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 ஷிப் என்ன பண்ணாங்க? கட்டினாங்க. அந்த பெரிய ஷிப்புக்குள்ள எல்லாருமே, எல்லா விலங்குகள், மனுஷர்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், இதெல்லாம் வாழ்றதுக்கு உலகத்துல உள்ள அத்தனை பறவைகள்லயும் 2 ஜோடி, அத்தனை விலங்குகள்லயும் 2 ஜோடி, அத்தனை ஊரும் பிராணிகளையும் 2 ஜோடி வாழ்றதுக்கு தேவையான பெரிய பேழையை கட்டினார். உலகத்துல எத்தனை விலங்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? சிங்கம், புலி, நாய், கரடி, அதுக்கப்புறம் யானை, காண்டாமிருகம், இப்படி நிறைய சொல்லிட்டே போனால அவ்வளோத்தையும் 2 வாழ்றதுக்கு மாதிரி பெரிய ஷிப்பை ஏசுப்பா கர்த்தர் கட்ட சொன்னாங்களாம். அப்ப நோவா வந்து, இருங்க இருங்க ஏசுப்பா, நான் இன்னைக்கு எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்கிட்டு நாளைக்கு இந்த வேலையை பார்க்குறேன், நான் நாளைக்குன்னு பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லாம நோவா அவ்வளோ பெரிய ஷிப்பை அப்படியே செய்தான். அதாவது கர்த்தர் எப்படி சொன்னாங்களோ அப்படியே துளி கூட மாறாம. இங்க வந்து
சரி ஜன்னலை இந்த பக்கம் கர்த்தர் ஜன்னல் இந்த பக்கம் வைக்க சொன்னாங்க, நம்ம இந்த பக்கம் வைப்போம். காத்து நல்லா வரும். இதுதான் ஈசானி மூலை. இங்க வச்சா அப்படி இப்படின்ட்டுலாம் எதுவும் அவர் மாத்தாம, அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தொடங்குனது மட்டும் இல்ல, செஞ்சு முடிச்சாரு. ஓகேவா? நீங்களும் அந்த மாதிரி தான். கர்த்தர், உங்களோட பெரியவங்க, பாஸ்டர் என்னெல்லாம் உங்களுக்கு செய்றாங்களோ, அத என்ன பண்ணணும்? அப்படியே செய்யணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இப்படி பண்ணா தான் இது சீக்கிரமா முடியும். அப்படிலாம் சொல்லாம, அவங்க என்ன சொன்னாங்களோ, அத அப்படியே செய்யணும். ஓகேவா? பாய். நாளைக்கு பார்க்கலாம். பாய், பாய், பாய்.